VB Days உடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த குக்கரி டோப் 14 இன்ச்சில் ஆரம்பிச்சு 24 இன்ச்சஸ் வரைக்கும் 6 சைஸ்ல இருக்கும். உள்பக்கம் ஸ்டீல், வெளிப்பக்கம் ஸ்டீல், நடுவில் வந்து அலுமினியம். ஸோ சூடு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும், சீக்கிரமா குக் ஆகும். 50 வருஷத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஜனவரி 1ஆம் தேதி we are launching it. vbdays.com-ல நீங்க ப்ரீ புக் பண்ணலாம். ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து the products will be dispatched. இதை வந்து சிங்கிள் பீஸாவும் வாங்கலாம். VB Days வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. Hello, welcome to Venkatesh Bhatt Chidambaram Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. Happy New Year, January மாதம். இந்த மாதம் உங்களுக்கு நான் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி காட்ட போகிறேன். முக்கியமாக வந்து இந்த வருஷம் வந்து ஐ வாண்ட் டு நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் மில்லட்ஸில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சிறுதானியங்க, இந்த ராகி, சாமை, திணை, குதிரவாளி, இந்த மாதிரி வரகரிசி, இந்த மாதிரி இருக்கிற இந்த மில்லட்ஸ் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது, எவ்வளோ கம்மி இன் கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய அயன் கண்டென்ட், அதெல்லாம் வந்து உடம்புக்கு தேவையான சக்தியெல்லாம் கொடுக்கறது இந்த மில்லட்ஸ். அரிசிக்கு எங்கெல்லாம் நம்ம யூசேஜ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மில்லட்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய மில்லட்ஸ் ரெசிபிஸ் நான் இந்த வருஷம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 2023 இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சிறுதானியங்களை நம்ம வந்து ஒரு மீல் அ டே சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஓவர் இருக்கிற ரிசர்ச்சஸ் சொல்லுது. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது, தைராய்டு வர்ற மாதிரி இருக்குது, பல டிசீசஸ் எல்லாம் மில்லட்னால வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது ஒரு லாபி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தவிடுபொடியாக்கி மில்லட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத ப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2023 இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயராக கொண்டாடுறாங்க. ஸோ நம்மளும் இந்த வருஷம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25 ரெசிபி வந்து நம்ம மில்லட்ஸில் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி இந்த நியூ இயர் அன்றைக்கி உங்களுக்கு நான் பண்ண போகிறது வந்து ஒரு பண்டிகை வடை. புது வருஷம் பிறந்திருக்கு, அதனால் செலிப்ரேஷனுக்காக ஒரு பண்டிகை வடை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோட்டீன் ரிச் வடை. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி வச்சு நம்ம மசாலா வடை ரெசிபி மாதிரி செய்யக்கூடிய இந்த வடை வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், உள்ளார வந்து சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மசாலா வடை வறுக்கிற மாதிரி சீக்கிரமாக வெளியில் கிறிஸ்பி வர்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் அண்ட் குக்கிங் வந்து சமோசா, கச்சோரி வறுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக வறுக்க போகிறோம். ஏன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், உள்ளே இருக்கிறது வந்து சாஃப்டாக இருக்கணும். அது மாதிரி வரப்போகிற இந்த வடை, இந்த பண்டிகை வடையை இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இங்கே 100 கிராம்ஸ் ஆஃப் பெங்கால் கிராம் தால், அதாவது கடலைப்பருப்பு 100 கிராம், 50 கிராம் உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அரிசி, பச்சரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி, ஒரு முஷ்டி அரிசி, இது மூணுத்தையும் தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இங்கே வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வடிச்சாச்சு. இதை நான் ஒரு கிரைண்டரில் போட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஈரப்பதம் ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வடை வந்து கையில் இது மாதிரி அச்சு வச்சு போட முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும், கொஞ்சம் கட்டியாக அரைக்கணும். ஸோ அது ஊறி இருக்கும்போது அந்த அப்சார்ப் பண்ணியிருக்கிற தண்ணியே வந்து இதை அரைக்கிறதுக்கு போகுது. அதனால தான் நான் வந்து இதை மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைக்கிறேன். இது கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றாமல் திக்காக அரைச்சி எடுக்கலாம். அதனால தான் நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். நான் எங்கள் பிரீத்தி ஐகானிக் இந்த கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் ஸ்பெஷாலிட்டி உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 3 நிமிஷத்துக்கு கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் எவ்ரி மினிட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பி சுற்றும். நம்ம பாட்டி அம்மாலாம் கையில் அம்மிக்கல்லில் அரைக்கும் போது 2 கையில் அரைக்கிற அதே டெக்ஸ்டர்ஸ் வரணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரைண்டர்லாம் இங்கே அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இது அரையும் போது அந்த மசாலோட கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு மைல்டாக சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் தண்ணி அப்பப்போ தெளித்து அரைங்க. ஸோ தட் அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி அந்த ஈரப்பதமும் தேவையான அளவுக்கு மாய்ஸ்சர் இருக்கும், அரையிறதும் வந்து கரெக்டாக அரையும். இது இப்போது நான் இது உள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 3 மினிட்ஸ் ஆக போகுது. 3 நிமிஷம் ஆனால் அது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஒரு 2, 3, 4, 5, 6, ஒரு 10 காஞ்ச மிளகா. அது கூட தோல் உரிக்காத பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகா, பாதி அரைஞ்ச உடனே 2 நிமிஷம் ஆன பிறகு நான் இதை ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து அரைக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மினிட்ஸ் அரைச்சாச்சு. இது மாதிரி பாருங்கள், தண்ணி கம்மியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கோர்ஸ்னஸோட நம்ம இதை வெளியெடுக்க போகிறோம்.
நான் பாருங்கள், நான் அதை கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அங்கங்கே திப்பியாக அந்த பூண்டு, அந்த காஞ்ச மிளகா, அதே மாதிரி அந்த உளுந்து, அரிசி, இந்த கடலைப்பருப்பில் வந்து அங்கங்கே அரையாமல் மாதிரி ஹாஃப் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதில் சாப் பண்ண புதினா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி சாப் பண்ண கொத்தமல்லி, ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா சாப் பண்ணி போட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் லாவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு. நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ணியிருக்க வெங்காயம் வச்சுருக்கேன். இது வேணும்னா போடலாம், இல்லைனா அப்படியே கூட பண்ணலாம். வெங்காயம் போட்டு செய்கிறவங்க வந்து கொஞ்சம் உள்ளே வந்து அந்த மாய்ஸ்சர் லெவல் ஜாஸ்தி இருக்கும். வெங்காயம் இல்லாமல் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கரகரான்னு கட்டியாக இருக்கும். நான் இங்கே ஆனியன் போட்டு பண்ணுறேன், அது உங்கள் சௌரியம். நீங்கள் வெங்காயம் வேணான்னா நீங்கள் அந்த வெங்காயத்தை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த வடைக்கு தேவையான உப்பு. மாவு வந்து லூஸாக இருந்ததுன்னா, தண்ணியாக இருந்ததுன்னா உப்பு போட்டோன்னா இன்னும் தண்ணி ஆகிடும். இந்த வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து அதோடைய தண்ணி விடும். அதனால் தண்ணி வந்து ஜாகிரதையாக போட்டு அரைங்க. தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா நல்லா வராது. இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும், இந்த பெருங்காயம், உப்பு மெயினாக, இது வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேரணும். அந்த புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது எல்லாமே இட் ஹேஸ் டு ஈவன்லி மிக்ஸ். இது பாருங்கள், நான் எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. இப்போ பாருங்கள், உப்பு போட்டோன்னே அந்த பேஸ்ட்டு கையில் ஓட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஓகே, இது இப்படி வச்சுங்க. இங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் கையை முக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணிங்க. கொஞ்சம் தண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு, என்ன கடாய் உங்கள் ஃபேவரட், என் ஃபேவரட் விபி டேஸோடைய நம்ம லான்ச் பண்ணியிருக்கிற அந்த கடாய், இந்த நியூ இயரில் ஃபஸ்ட் குக்கிங் அதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எக்கச்சக்கமான மெசேஜஸ், ஃபோட்டோஸ், நீங்கள் பாதாம் அல்வா ஆகட்டும், கேசரி ஆகட்டும், குருமா ஆகட்டும், எவ்வளோ பிரயத்னப்பட்டு நீங்கள் அந்த கடாயில் சமைச்சு அந்த பாக்ஸில் என் ஃபோட்டோ இருக்கிறத பின்னாடி வச்சு நான் எட்டி பார்க்குற மாதிரி ஃபீல்லாம் பண்ணி நீங்கள் சமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். மோர் தென் இந்த வீடியோ வரும்போது கிட்டத்தட்ட 1000 கடாய் எனக்கு தெரிஞ்சு இட் would have reached people. ஸோ அடுத்த மாதம் இதோடைய ஃப்ளாட் வெர்ஷன் வருது. நிறைய பேர் ஃபாரினில் இருக்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க ஃப்ளாட் வெர்ஷன், அந்த இண்டக்ஷன் ரேஞ்சில் குக் பண்ணுற வெர்ஷன் வேணும்னு. ஸோ அதுக்கு வேண்டிய டை, அந்த ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெப்ரவரியில் உங்களுக்கு அந்த ஃப்ளாட் பாட்டம் கடாய் இதே மாதிரி திக்னஸில் உங்களுக்கு அந்த ஃப்ளாட் பாட்டம் கடாய் வரும். இந்த கடாயில் நம்ம கோல்டன் பாய் மந்த்ரா கடலெண்ணெய் அதில் ரொப்புறோம். ரொப்பிட்டோமா? இந்த கடாய் வாங்கினவங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த மாதிரி ஒரு லிட்டோட வரும்னு. வாங்காதவங்களுக்கு இது வந்து ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. இந்த மாதிரி சைடில் சூடு ஏறாத மாதிரி 2 கைப்பிடி வித் சிலிகான் ஹேண்டில்ஸ். அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில் இருக்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக் லிட். இந்த லிட்டில் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த லிட்டில் ஒரு கேப் இருக்குது. ஸோ நீங்கள் வறுக்கிறதோ இல்லை கலக்கிறதோ இருக்கிற அந்த கரண்டியை நீங்கள் இங்கே வைக்கிறதுக்கு நீங்கள் இடம் தேட தேவையில்லை. இதுக்கு மேலே இது மாதிரி வச்சிடலாம். ஸோ இது மாதிரி வைக்கிறதுக்கு இந்த லிட்டில் வந்து ஒரு கேப் கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி சின்ன நியூவன்சஸ் இந்த கடாயில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லிட்டு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த கடாயில் வச்சு ஆயில் சூடான உடனே கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த வடை மாவை ரொம்ப பெருசாக இல்லாமல் மசால் வடைக்கு உருட்டுற மாதிரி இது மாதிரி உருட்டுங்க. இது மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கிட்டு இதை இப்படி வச்சு இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இதில் ஒரு அழுத்தி ஆயிலுக்குள்ளே போட்டுருங்க. அந்த விரலுடைய அச்சு வரணும். இந்த மாதிரி உருட்டுறோம், ஒரு அமுக்குறோம், ஆயிலில் போடுறோம். போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க, கையோடு சேர்த்து போட்டுறாதீங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க, ஏன்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்னதாக போடுங்க, பைட் சைஸில் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் இது மாதிரி அழுத்தும் போது அந்த சென்டர் பார்ட் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். யூஸ்வலாக என்ன ஆகும், மிடில் பார்ட்டு தான் வந்து அப்படியே மாவாக இருக்கும். நீங்கள் நடுவில் அழுத்துறதுனால மிடில் பார்ட் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கும், சைடெல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கும். அது வந்து பியூட்டிஃபுல்லாக குக் ஆகி நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பி சாஃப்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரச சாதத்துக்காகட்டும், ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆகட்டும், சாப்பாட்டுக்கு பரிமாறுற வடையாக கூட இதை நீங்கள் பரிமாறலாம். ஒரு ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல். அந்த புதினா, கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், பெருங்காயம், சோம்பு, காஞ்ச மிளகாவோட காரம், பச்சை மிளகாவோட ஃப்ளேவர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்டர்.
ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்நாக். இலை சாப்பாட்டில் இதை வந்து ரச சாதத்துக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கோ தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கலாம். வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வெங்காயம் போடாட்டி இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 3-4 நாள் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் லேயர் வந்து நல்லா கட்டியாகிடும். ஆனால் இந்த சாஃப்டாக சாப்பிட்றதுல இருக்கிற சுகம் கட்டியாக இருக்கிற ஒரு வடையில் சாப்பிட்றதுக்கும் அது வேறையே சுகம். ஸோ அது வந்து மென்று இந்த மழை காலத்தில் வந்து யூஸ்வலாக அந்த வாயில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணும் ஒரு வடை. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி அதுக்கப்புறமா அதை கடித்து சாப்பிட்ணும். இது அது மாதிரி ஒரு விஷயம். இது நம்ம விபி டேஸோடைய கடாயில் ஃபஸ்ட்டு டிஷ் பண்டிகை வடை உங்களுக்காக. இதில் பியூட்டி பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி இதெல்லாம் போட்டு ஈரமாக மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்கிற ஒரு விஷயம். வெங்காயம்லாம் போட்டு யூஸ்வலாக போய் கீழே போய் உட்காந்துக்கும், ஒட்டிக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த பியூட்டி ஆஃப் த கடாய் அந்த திக்னஸ்னால கீழே போய் உட்காருது, அப்புறம் அதே மேலே வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா கடாயில் யூஸ்வலாக அடி பிடிக்காது, யூஸ்வலாக வந்து கீழே போய் செட்டில் ஆகாது. ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் வந்து இருக்கிறது வந்து ரீசன் வந்து இந்த கடாயோட திக்னஸ். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு கடாயில் குக் பண்ணும்போது, ஒரு பாத்திரத்தில் குக் பண்ணும்போது, நம்ம ஒரு கையில் குக் பண்ணும்போது இன்னொரு கையில் அதை பிடிக்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த ஸ்டீல் வந்து அவ்வளோ லைட் வெயிட், அது வந்து இட் வில் நாட் சப்போர்ட் த வெயிட் பேலன்ஸ். இது பாருங்கள், நான் இவ்வளோ ஆயில் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 20 வடை போட்டிருக்கேன். இதை இந்த கிண்டுறேன், கல் குண்டு மாதிரி உட்காந்துருக்கு அந்த கடாய். இது மாதிரி இருந்ததுன்னா there is less scope of accidents. எண்ணெய் சட்டி கவுந்து மேலே விழுந்துருச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கவே நடக்காது கடவுள் தயவில். ஸோ இந்த வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹெவி பாட்டம், ஹெவி கடாய், ஹெவி பாட்டம் மட்டும் இல்லை, ஹோல் கடாய் இஸ் ஸோ திக். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரை தாண்டி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் இதை குக் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொன்னால், வெளியில் இருக்கிற லேயர் எவ்வளோ ஜாஸ்தி நேரம் லோ ஃப்ளேமில் குக் ஆகுதோ அந்த அளவுக்கு அது வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கெட்டியாகும். நீங்கள் கடித்து மென்று சாப்பிட்லாம். சப்போஸ் கொஞ்சம் 60 வயசு 65 வயசு மேலே இருக்கிறவங்க பல்லு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க மட்டும் இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிலேருந்து எடுத்துடுங்க, அப்போ சாஃப்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌனை தாண்டி டார்க் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இவனுங்களை எல்லோரையும் தூக்கி ஆயிலை வடிகட்டி இது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டுங்க. நானாக இருந்தால் என்ன பண்ண தெரியுமா, இதுலேருந்து ஒரு 10 வடையை எடுத்து ரசம் இருந்தால் ரசத்தில் போட்டு வச்சுருவேன். அவன் பாட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். ஊறி மேலே இருக்கிற எல்லாம் அப்படியே கொச கொசன்னு ஆகிருப்பான், உள்ளே என்ன கெட்டியாக இருப்பான். ரசம் சாதம் சாப்பிடும்போது அவனை ஒரு 4 வடையை மேலே போட்டு அது கூட வச்சு சாப்பிட்ணும். அன்பிலீவபிளாக இருப்பான். அது மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பண்டிகை வடை. சவுண்டு பாருங்க, ஓய், அவ்வளோதாங்க. ஆஹா, ஃபேண்டாஸ்டிக், ஒரு சூப்பர் பண்டிகை வடை உங்களுக்காக. டேஸ்ட் இஸ் அன்பீடபிள். இது ஒரு ஸ்டார்ட்டாகவும் சரி, ரச சாதத்து கூட சாம்பார் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்காகவும் சரி செஞ்சு வச்சிடலாம். வெங்காயம் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி 2 days கூட நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு 2-3 நாள் கூட நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கலாம். ஒரு ஃபேண்டாஸ்டிக் பண்டிகை வடை உங்களுக்காக இதே சமையல செஞ்சு பாருங்கள். இந்த வருஷ பிறப்பில் இந்த வருஷம் ஃபுல்லாக இது போல் பல டிஷ்ஷஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுங்க. ஹாப்பி நியூ இயர், ஆல் தி பெஸ்ட். ஹூபா.